Hi guys, நான் இப்போ உங்களுக்கு வந்து Unmineable என்ற ஒரு மைனிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மைனிங் கான்செப்ட் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து வாங்கிக்கலாம். ஒன்னு வந்து மைன் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ காசு கொடுத்து வாங்குறதா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். மைன் பண்றதுனா நமக்கு அதுக்குரிய பவர்ல வந்து கம்ப்யூட்டர் வேணும், கம்ப்யூட்டர் அதுல ஜிபியூல இருந்து அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து மைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற இந்த சாஃப்ட்வேர் என்னன்னு சொன்னா ஸ்பெசிஃபிக்கா ஹார்ட்வேர் அதிகமா இருந்தா நல்லா, அப்படி இல்லைன்னா கூட ஜஸ்ட் நம்ம யூஸ்வலா பாவிக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பிசிலேயே வந்து இதை யூஸ் பண்ணி மைன் பண்ணிக்கலாம். ஒரு கொயினை வந்து நம்ம மைன் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிடிசி மைன் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி மைன் பண்ண போறீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ரிக் உங்களோட இருக்குதுன்னு சொன்னா அதுல வந்து ஒரு 1 வீக்லயோ இல்ல 2 டேஸ்ல வந்து நீங்க வித்ரா லிமிட் எடுத்து வித்ரா பண்ணிக்கலாம். அதே சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட பிசில யூஸ் பண்ணோம்னா, யூஸ்வலா நம்ம வீட்டுல பாக்குற பிசில யூஸ் பண்ணோம்னா நம்ம பிசில வந்து மைனிங் பவர் இருக்காது. அப்படி இருக்காதப்போ அது ரொம்ப ஸ்லோவா தான் அந்த வித்ரா பண்ற லிமிட்டை வந்து ரீச் பண்ணும். அப்புறம் நமக்கு ரொம்ப நாள் அடிச்சு தான் நம்ம மைன் பண்றதுக்கான காசு எடுத்துக்கலாம், கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கலாம். ஆனா அன்மைனபிள் என்ன விஷயம் சொன்னா அவங்க வந்து நமக்கு சின்ன அமௌண்ட்ல வந்து வித்ரா பண்றதுக்கான ஆப்ஷன் தராங்க. ஸோ அது எப்படின்னு இப்போ டீட்டெயிலா சொல்றேன். அடுத்து வந்து எப்படி அதுல வந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி மைன் பண்றதுன்றதையும் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி மைன் பண்றதுன்னு தெரியும். அடுத்து வந்து இதுல லிங்கும் கீழே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க அன்மைனபிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அன்மைனபிளை பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ மைனிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது, மைனிங் ஆல்ரெடி பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ அன்மைனபிள் அப்படின்னா அவங்க வந்து சில அல்கோரிதம் வச்சிருக்காங்க. அல்கோரிதம் பத்தி தெரியாதவங்க விடுங்க, ஜஸ்ட் அவங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மைன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அவங்க நம்மளோட பிசில இருக்கிற மைனிங் பவர் எடுத்துக்குவாங்க. நம்ம அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்றப்போ நம்மளோட ப்ராசஸரோ இல்ல ஜிபிஓ யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி யூஸ் பண்ற டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹேஷ் பவர் கிடைக்கும். அந்த ஹேஷ் பவரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கரன்சிஸ் உருவாக்குறாங்களோ அதே வேல்யூக்கு நாம கேட்கிற காயின்ஸ், எக்ஸாம்பிளுக்கு டொஜ்காயின், பின்காயின், ஷிபாயினு அப்படி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த காயின்ஸ்ல எது வேணாலும் நாம கேட்கிற காயின்ல வந்து விட்ரோல தருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசா இப்ப மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போனோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 நம்ம கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து மைன் பண்ணி தான் வித்ரா பண்ணலாம். இதுல வந்து ஒரு $2 நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் மைன் பண்ணாலே வித்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் அன்மைனபிள். ஸோ நான் இதை வந்து மைன் பண்ணி பார்த்தேன். ஸோ வித்ரா பண்ண முடியும். ஸோ நான் வித்ரா பண்ணி பார்த்ததுனால இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் உங்களோட வீட்டில் பீஸ் இருக்குதுன்னா நீங்க வந்து இப்போ மைன் பண்ணி எடுக்கிற காசை வந்து உடனே வந்து வித்ரா பண்ணி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை, அன்மைனபிள். பட் இப்ப இருக்கிற அந்த ஸ்மால் வேல்யூல இருக்கிற கரன்சிஸ், எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஷிபாயினு எடுத்துக்கோங்க. ஷிபாயினு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1 lakh ஷிபாயினு வந்து $1. அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல இருக்கிற கரன்சிஸை வந்து நம்ம பவரை கொடுத்து இப்ப மைன் பண்ணோம்னா ஒரு 1 வீக்லயே வந்து நம்ம $1 ஷிபாயினுவை வந்து மைன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா கொஞ்ச நாள்லயே அதுல வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ வித்தோம்னா அதிகமான பணம் கிடைக்கும். ஏன்னா கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் அது எப்ப அதிகமாக எப்ப குறையும்னு சொல்ல முடியாது. சேம் டைம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கரன்சியோட வேல்யூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க பிளான் பண்ணி இப்ப நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா அது பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் எப்படி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறது காட்டுறேன். ஸோ அதை பார்த்து நீங்க செய்யுங்க. அப்படி இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வாலெட் எப்படி கிரியேட் பண்றது, இல்லாட்டி எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இல்ல எப்படி வித்ட்ரா பண்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஃபியூச்சர்ல வந்து அது சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் நான் சொன்ன இந்த வெப்சைட். ஸோ இங்க பாத்துக்கோங்க, இதுதான் அன்மைனபிளோட வெப்சைட். இங்க வந்தீங்கன்னா இந்த டவுன்லோட் செக்ஷன் பாருங்க. டவுன்லோட் செக்ஷன்ல தான் நாம டவுன்லோட் பண்ணி வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பாருங்க, ஸ்டார்ட்டுக்கு வரேன். ஸ்டார்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களோட அல்கோரிதம்ஸ். சரியா, இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்கா நீங்க பிகினரா இருக்கிறீங்கன்னா இதை பத்தி எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்க இப்போதைக்கு நான் சொல்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி செய்யுங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து நான் இன்னும் உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் இதை டீட்டெயிலா சொல்லி தரேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இன்னும் எப்படி நான் கஸ்டமைஸ் பண்ணி அதிகமா வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பிகினரா உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் சொல்றேன். ஸோ இந்த அன்மைனபிளுக்கு வாங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். இதுக்கு வந்து டவுன்லோட் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரெண்டு இது காட்டுருக்காங்க. நீங்க ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்க. நான் எக்ஸாம்பிள் இப்போ இது டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ டவுன்லோட கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றப்போ நாம ஏதாவது ஒரு கரன்சிஸை வந்து மைன் பண்ணுவோம். ஸோ அப்படி மைன் பண்றப்போ அந்த கரன்சியை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணி எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து வாலெட் வேணும். ஏன்னா வாலெட்ல தான் வந்து நம்ம கரன்சியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். நான் ஆல்ரெடி வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இங்க இருந்து ஒரு கரன்சியில வாலெட்டை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வித்ட்ரா பண்றதுக்கு
கன்ஃபிகர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேலட் கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எனக்கு வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து டவுன்லோட் பண்ண அந்த மைனரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்க்டாப்பில் நான் டவுன்லோட் பண்ண அந்த மைனபிள் இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்துச்சு. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட்லி வந்து இந்த மைனர் அப்ளிகேஷனை வந்து நம்மளோட ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணும். ஏன்னா இது வந்து அதிகமான ப்ரொசஸை வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துக்கும், ப்ராசஸிங் பவர். அப்படி எடுக்கிறப்போ நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஆன்டிவைரஸ் வந்து இது வைரஸ் நினைக்கும். அப்படி வைரஸை நினைச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதில் செட்டிங்ஸ்குள்ளே போய் வந்து கன்ஃபிகர் பண்ணுங்க, இது வைரஸ் இல்லை, இது வந்து ட்ரஸ்டடான சாஃப்ட்வேர்ன்றதை நீங்கள் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி இதை கன்ஃபிகர் பண்ணதால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்படி தான் அதில் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ வந்தது உங்கள்கிட்ட வந்து ஜிபிஓ யூஸ் பண்ணி மைண்ட் பண்ண போறீங்களா, சிபிஓ யூஸ் பண்ணி மைண்ட் பண்ண போறாங்க கேட்கும். ஸோ ஜிபிஓன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து நல்ல ஜிபிஓ இருக்கணும். மினிமம் வந்து ஒரு 4 GB இருந்தால் தான் ஜிபிஓ யூஸ் பண்ணி நீங்கள் மைண்ட் பண்ணலாம். இல்லாட்டி சிபிஓ தான் யூஸ் பண்ணணும். சிபிஓனாக்குள்ள ஒரு i3 i5 அந்த மாதிரி கொஞ்சம் போனீங்கன்னா பவர் கிடைக்கும். அதே மாதிரி ஜிபிஓ எவ்வளோ நல்ல ஜிபி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கான மைனிங் பவர் அதிகமாக கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு சிபிஓ மட்டும் வச்சு காட்டுறேன். சிபிஓ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டை கொடுத்ததும் இந்த இதில் பாருங்க, அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய காயின்ஸ். ஸோ இதில் எந்த காயினை நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு காயினுக்கும் வந்து ஒவ்வொரு வித்ட்ராவல் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப பிடிடி பண்ணி தான். ஸோ வின் காயினை பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து நான் என்னோட கிரிப்டோ வாலெட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஒரு டாக்குமெண்ட் என்ன வேலட்டை வச்சிருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் நீங்கள் பார்த்துக்கோங்க, வின் காயினை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டை கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் ஸ்டார்ட்டை கொடுத்ததும் ஓட்டோவா வந்து இது வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணும். மைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க, இந்த 0 காட்டு இடத்துல மைனிங்கோட ஹேஷ் பவர் காட்டும். ஹேஷ் பவர் காட்டி இங்கே பாருங்க பே அவுட் ஃப்ரம் வந்து 1900 இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ரீச் இப்போ இந்த கிட்ட 1478 காயின் இருக்குன்னா 1900 காயின் எடுத்ததும் என்னோட வாலெட்டுக்கு வந்து அவங்க விட்ரோவா சென்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா வந்து சில வேளையில இதை தொடர்ந்து 0ல இருக்கும். அப்படி 0ல இருக்கும்போது இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா என்ன எரர்னு வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இதில் எரரை பற்றி ஒரு விஷயம் இல்லை. இது போட்டோவா மைன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து அப் ஆகுறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ அப்பாவும் வரைக்கும் பார்த்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு 1141 ஹேஷ் பவரில் மைன் ஆகுது. ஸோ மைன் ஆகிடுச்சுன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். 1900 வின் ஆகுந்தோடனே என்னுடைய வேலட்டுக்கு வந்து இவங்க ஓட்டோவாகவே இந்த கரன்சியை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் இந்த மைனிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது என்னன்னா, சில பேருக்கு நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 0ல இருக்கும். ஸோ நான் வந்து அவாஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, மைனிங் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னால் உங்களோட அவாஸ்ட் ஆன்டிவைரஸோட பேனலுக்கு வாங்க. பேனலுக்கு வந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வாங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் குவாரண்டைன் என்று காட்டு தானே. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபைல் ஏதாவது வந்து இந்த மைனரோட சம்மந்தமான ஃபைல்ஸை வந்து ஆன்டிவைரஸ் வந்து வைரஸ் வந்து நினைச்சிருந்துச்சுன்னா இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அதில் மைனர் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த லொக்கேஷனை பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படி இருக்குமுன்னா இந்த 3 டாட்டை கொடுத்து ரீஸ்டோர் அட் எக்ஸெப்ஷனை கொடுங்க. நீங்கள் அவாஸ்ட் வைரஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக நான் சொல்லுவேன் 99% வந்து நீங்கள் இந்த அப்ளை யூஸ் பண்ணக்குள்ள ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணும். ஏன்னா அது வந்து வைரஸ் நினைக்கும், ஆனால் இது வைரஸ் கிடையாது. நீங்கள் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வேலட் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோ போடுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, பாய்.